السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கிணற்றினுடைய சட்டம், அந்த கிணத்துல விழுந்துருச்சுன்னு சொன்னால், அதாவது ஏதேனும் ஒரு பறவை அல்லது விலங்கு அப்படி விழுந்துருச்சு, அதனுடைய சட்டங்கள் என்னென்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். நீ அடுத்து சொல்லக்கூடிய விஷயம், இப்போ அந்த விழுந்த ஒன்று ஓடுகின்ற ரத்தம் இல்லாத ஒரு உயிரினம், உடம்பில் ரத்தம் ஓடக்கூடியதில்லை, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதோடைய சட்டம் என்ன? அதே மாதிரி ஒன்று தண்ணீர்லேயே வாழுது, தண்ணீர்லேயே வாழக்கூடிய ஒன்று இந்த தண்ணியில் விழுந்து செத்து கிடக்குது. மீன் வச்சுக்கலாம், தவளை, நண்டு, அந்த மாதிரி அங்கேயே செத்து கிடக்குது. அப்போது அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம பார்ப்போம். பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இனி ஓடுகிற இரத்தம் இல்லாத வஸ்துன்னு சொன்னால் ஏதேனும் ஒன்று, பொருட்கள் அல்லது உயிரினம் ஏதேனும் ஒன்று தண்ணீரில் சாவுறது தண்ணீரை நஜீஸ் ஆக்காது. அப்போ ஓடுகின்ற ரத்தம் இல்லாத ஒரு உயிரினம் தண்ணீரில் விழுந்து செத்து போச்சுன்னு சொன்னால் அதனால் தண்ணீர் என்ன ஆகாது? நஜீஸ் ஆகாது. தண்ணீரில் குடியிருக்கிற மீன், தவளை, நண்டு போல் கொத்தது சாவுறதும் தண்ணீரை ஃபசாதாக்காது. அப்போ எவ்வளவு மீன் செத்து கிடந்தாலும் சரி, தண்ணி கெட்டு போகாது, அது கொண்டு உதவு செய்யலாம். அதே மாதிரி தவளை, நண்டு, இந்த மாதிரி தண்ணீர்லேயே குடியிருக்கக்கூடியவைகள் இறப்பதினாலும் தண்ணீர் ஃபசாதாகாது. சரி, நீ 10க்கு குறைந்த கிணத்தில் பராச்சிட்டு எச்சம் போட்டாலும், ஐவாப்பட்ட பறவை எச்சம் போட்டாலும், எலி மூத்திரம் விழுந்தாலும் இறைக்கிறதில்லை. இப்போ வேறு சில காரியங்கள்னால நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு அவ்வளவு குறிப்பிட்ட பக்கெட் தண்ணி இறைக்கணும் அப்படின்னு. இப்போது அந்த மாதிரி நமக்கு இறக்கிடுமா இதெல்லாம் நடந்தா அப்படின்ட்டு சிலதை சொல்கிறாங்க. என்னென்ன? ஃபஸ்ட்டு 10க்கு குறைந்த கிணறு, 10க்கு குறைந்த கிணறு, அதில் புறா, சிட்டுக்குருவி இவைகளுடைய எச்சம், இது பிரச்சனை இல்லை. எச்சம், அதனுடைய எச்சம் விழுகிறது. அல்லது கீறி கிழிக்கக்கூடிய பறவைகள் அவைகளுடைய எச்சம், கழிவு, எலி மூத்திரம் இவைகள் விழுவதினால் அந்த தண்ணீர் நம்ம இறக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒட்டகையின், ஆட்டின் புழுக்கையில் கொஞ்சத்தை பொறுக்கப்படும். கொஞ்சம் அவைகளுடைய கழிவுகள், ஆடு ஒட்டகத்துடைய கழிவுகளில் கொஞ்சம் கழிவுகள் அந்த தண்ணியில் விழுகிறது, அது பிரச்சனை இல்லை, பொறுக்கப்படும், அஃபூ செய்யப்படும், மன்னிக்கப்படும். நிறைய ஆகும் பொழுது தான் பிரச்சனை வரும். விட்டை சாணி விழுந்தால் அதில் தங்கடம், பல்வா உண்டாயிருந்தால் நஜீஸ் ஆகாது. விட்டை சாணி அது அந்த தண்ணியில் விழுகுது, அது நம்ம நீக்கிறது என்ன? அது கஷ்டம், பல்வா பிரச்சனை, சோதனை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது நஜீஸ் ஆகாது. இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை நீக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த தண்ணி நஜீஸ் ஆகிடும், நம்ம அதை நீக்கணும். அதே மாதிரி மனுஷன் வாய் வைத்து குடித்து மிஞ்சிய எச்சியும் தின்னப்பட்டதின் எச்சியும் துப்புரவாக இருக்கும். குடிச்சு வச்ச தண்ணி, எச்சி தண்ணி, மனுஷன் சாப்பிட்ட அந்த குடிச்சு வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இது கொண்டு உதவு செய்யலாமான்னா அது ஜாயிஸ், அது துப்புரவானது தான், அது சுத்தமானது தான். தின்னப்பட்டதின் எச்சியும்னு சொன்னால் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட விலங்கினங்கள், அவைகள் குடிச்சு வச்சுக்கிட்ட தின்னப்பட்டது, அவைகளுடைய குடிச்சு வச்ச இதுவும் மிச்சமும் ஜாயிஸ் தான். நாய், ஹின்சீரின் எச்சியும் ஐவா மிருகங்களின் எச்சியும் நஜீஸாக இருக்கும். நாய் குடிச்சு வச்ச மிஞ்சிய எச்சி தண்ணி, அதே மாதிரி ஐவாய் மிருகங்கள், அதாவது கீறி கிழிக்கக்கூடிய அந்த உண்ணக்கூடிய மிருகங்கள், இவைகளுடைய மிச்சம் வைத்த எச்சி இவைகள் நஜீஸாக இருக்கும். அடுத்து வீட்டு பூனை, அவிழ்த்து விட்டு மேய்கிற கோழி,
ஐவாப்பட்ட பறவைகளின் எச்சியும் பாம்பு எலி போல் வீட்டில் குடியிருக்கிறதின் எச்சியும் மக்ரூஹாக இருக்கும். வேறு எதெல்லாம் அவைகள் குடித்து வச்ச இது மக்ரூஹு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வீட்டு பூனை, அவிழ்த்து விட்டு மேயிற கோழி, அதே போன்று ஐவாய்ப்பட்ட பறவைகள், கீழ்கிழித்து சாப்பிடக்கூடிய பறவைகளுடைய எச்சி, இவைகள் எல்லாம் மக்ரூஹாக இருக்கும். அல்லது வீட்டில் குடியிருக்கிறது. வீட்டில் குடியிருக்கிறதுனா நம்ம வீட்டில் இருக்கிறது எலி, அதே மாதிரி பாம்பு, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுல இதனுடைய எச்சி மக்ரூஹ். இனி சிறுதொடக்கை பெருதொடக்கை நீக்கிறதிலே பரிமாறப்பட்ட தண்ணீர் முஸ்தாமலாக இருக்கும். தண்ணீரில் ஏற்கனவே நம்ம சொன்னோம், முத்தலுக்கான தண்ணீர்னு சொன்னால் பொதுவான தண்ணீர், முஸ்தாமலான தண்ணீர்னு சொன்னால் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர். இப்போது நம்ம முழுக்கோ குளிப்புக்கோ ஒரு தண்ணியை பயன்படுத்திட்டோம்னு சொன்னால் அதை முஸ்தாமலான தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அதான் சிறுதொடக்கு பெருதொடக்கை நீக்கிறதுக்கு பரிமாறப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணீர் முஸ்தாமலாக இருக்கும். அது கொண்டு மறுவிடுத்தம் தொடக்கை நீக்கப்படாது. அதனால் அது கொண்டு நஜீஸை நீக்கிறது ஆகும். இப்போ இந்த ஏற்கனவே உது செஞ்சு வந்த தண்ணி இருக்கு இல்லைங்க, இந்த தண்ணி முஸ்தாமலான தண்ணி. இப்போ நம்ம உது செய்கிற கையிலேருந்து விழுகுது இல்லையா, இந்த தண்ணியெல்லாம் சேகரித்து ஒரு பக்கெட்டில் வைக்கிறோன்னு வைங்க, அது முஸ்தாமலான தண்ணி. இந்த தண்ணியை கொண்டு நம்ம திரும்பி உது செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் நஜீஸு நீக்கலாமான்னா நஜீஸை நீக்கலாம், அது ஜாயிஸ். இனி 10க்கு குறைந்த தண்ணீரில் சிறுதொடக்குள்ளவன் பெருந்தொடக்குள்ளவன் வாஜிபாகி உறுப்புகளில் சிலதை கழுகினாலும், பானையில் சிறங்கி தள்ளுறது அல்லது உள்ளே விழுந்த கிண்ணியை பாத்திரத்தை எடுக்கிற ஆஜத்தன்றியே கையை பூத்தி வைத்தாலும் அந்த தண்ணீர் முஸ்தாமலாகிடும். இப்போ உது செய்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கிறோம், 10க்கு 10ன்னா கையை உள்ளே விட்டு கழுவலாம், தப்பில்லை. பெரிய ஹவுல் இருக்கும், கையை உள்ளே விடலாம். சின்ன பக்கெட்டு குடம் இருக்குதுன்னு சொன்னால் கையை உள்ளே விடக்கூடாது. அப்போ கையை ஒருத்தன் உள்ளே முழுமையாக விட்டுட்டான்னு வைங்க, முழுமையான்னு சொன்னால் முட்டுக்கை வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஒரு மணிக்கட்டு வரைக்கும் அவன் கையை உள்ளே விட்டுட்டான்னா கூட அந்த தண்ணி என்ன ஆயிரும்? முஸ்தாமலான தண்ணி ஆயிரும். என்ன நீ ஆனால் அவன் வேறு பக்கெட்டில் தண்ணி இருக்குது, எடுத்து ஊற்றுறது கூட ஒரு கப் இல்லைன்னு சொன்னால் அதோடைய நீயத்தை சாய்க்கவும் முடியாது. பெரிய சின்டெக்ஸ் டேங்காக இருக்குன்னு சொன்னால் அப்போது அந்த நீயத்தில் நான் அந்த ஒரு கப்பாக எடுத்து ஊற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமாக அவனுடைய விரல்கள் மூலமாக அந்த தண்ணி எடுத்து கழுகிட்டு அப்படி பயன்படுத்தலாம், தப்பில்லை. அதே மாதிரி உள்ளே கப்பு விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் கையை விட்றேங்கிற நீயத்தில் விட்டாலும் தப்பில்லை. எப்போ தப்பாகும்னு சொன்னிங்கன்னா, இந்த 2 நீயத்துமே இல்லை, அவன் கப்பை எடுக்கிறேன் அல்லது சிறங்கி தள்ளுறது, கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறது, இந்த நீயத்து இல்லாமல் ஒருத்தன் கையை விட்டுட்டான்னு சொன்னால் அந்த தண்ணி முஸ்தாமலான தண்ணி ஆயிரும். அதை கொண்டு உதவி செய்யக்கூடாது. பாருங்கள், 10க்கு குறைந்த தண்ணீரில் சிறுதொடக்குள்ளவன் பெருந்தொடக்குள்ளவன் வாஜிபாகிய உறுப்புகளில், அதாவது கட்டாயமாக உது செய்ய அல்லது குளிக்க இது வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த வாஜிபான கட்டாயமான உறுப்புகளில் சிலதை கழுகினாலும், பானையில் சிறங்கி தள்ளுகிற அதாவது எடுத்து ஊத்துற அல்லது உள்ளே விழுந்த கிண்ணியை பாத்திரத்தை கப்பு அதை எடுக்கிற ஹாஜத்தன்றிய தேவையில்லாமல் கையை புகுத்தி வைத்தாலும் அந்த தண்ணீர் முஸ்தாமலாக்கிடும். ஆனால் அதுக்கு ஒரு ஷர்த்து இருக்குது. என்ன? நிரப்பமாகிய ஒரு உறுப்பை புகுத்தி வைக்கிறது ஷர்த்து. ஒரு முழு உறுப்பு போயிருக்கணும். ஒரு விரலை மிகுந்த விரலை புகுத்தி வைக்கிறது கொண்டு முஸ்தாமல் ஆகாது. விரலை உள்ள விடுறதுனால என்ன ஆகுதுன்னா தண்ணீர் கெட்டு போகாது, பயன்படுத்தப்பட்ட தண்ணீருடைய சட்டத்துக்கு வராது. எங்கிலும் முன்கையை புகுத்தி வைக்கிறது கொண்டு முஸ்தாமலாகிடும். முன்கை மணிக்கட்டு வரைக்கும் நம்ம புகுத்தி வச்சாதான் அந்த தண்ணி என்னாகும்? முஸ்தாமலான தண்ணியாக ஆகும். சரி, இன்ஷா அல்லாஹ் இதை வாசித்து போடுங்க. நான் இன்னொரு டைம் வாசிக்கவா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இனி ஓடுகிற இரத்தமில்லாத வஸ்து தண்ணீரில் சாவுறது தண்ணீரை நஜீஸாக்காது. தண்ணீரில் குடியிருக்கிற மீன், தவளை, நண்டு, கோல் கொத்தது சாவுறதும் தண்ணீரை ஃபசாதாக்காது. இனி 10க்கு குறைந்த கிணத்தில் பரா, சிட்டு, எச்சம் போட்டாலும், ஐவாப்பட்ட பறவை எச்சம் போட்டாலும், எலி மூத்திரம் விழுந்தாலும்,
இறைக்கிறது இல்லை. ஒட்டகையின் ஆட்டின் புழுக்கையில் கொஞ்சத்தை பொறுக்கப்படும். விட்டை சாணி விழுந்தால் அதில் தங்கடம் பல்வை உண்டாயிருந்தால் நஜீஸாகாது. அப்படி இல்லையானால் நஜீஸாகிடும். மனிதன் வாய் வைத்து குடித்து மிஞ்சிய எச்சியும் தின்னப்பட்டதின் எச்சியும் துப்புரவாயிருக்கும். நாய் ஹின்சீரின் எச்சியும் ஐவா மிருகங்களின் எச்சியும் நஜீஸாயிருக்கும். வீட்டு பூனை அவிழ்த்து விட்டு மேய்கிற கோழி ஐவாப்பட்ட பறவைகளின் எச்சியும் பாம்பு எலி போல் வீட்டில் குடியிருக்கிறதின் எச்சியும் மக்ரூஹாய் இருக்கும். இனி சிறு துடக்கை பெரு துடக்கை நீக்கிறதிலே பழிமாறப்பட்ட தண்ணீர் முஸ்தாமலாய் இருக்கும். அதுகொண்டு மறுவிடுத்தம் துடக்கை நீக்கப்படாது. ஆனால் அதுகொண்டு நஜீஸை நீக்கிறது ஆகும். 10க்கு குறைந்த தண்ணீரில் சிறுதுடக்குள்ளவன் பெருந்துடக்குள்ளவன் வாஜிபாகிய உறுப்புகளில் சிலதை கழுகினாலும் பானையில் சிறங்கி தள்ளுற அல்லது உள்ளே விழுந்த கெண்ணியை பாத்திரத்தை எடுக்கிற ஹாஜத்தன்றியே கையை புகுதி வைத்தாலும் அந்த தண்ணீர் முஸ்தாமலாகிடும். ஆனால் நிரப்பமாகிய ஒரு உறுப்பை புகுத்தி வைக்கிறது ஷர்த்து. ஒரு விரலை மிகுந்த விரலை புகுதி வைக்கிறது கொண்டு முஸ்தாமல் ஆகாது. எங்கிலும் முன்கையை புகுதி வைக்கிறது கொண்டு முஸ்தாமல் ஆகிடும். சரி, இன்ஷா அல்லாஹ் வாசிச்சு அனுப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.